அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 14, 15 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹரியானா மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நயாப் சிங் சைனி. அதாவது ஹரியானா மாநிலத்தின் பார்த்தீங்கன்னா புதிய முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நயாப் சிங் சைனி வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் பண்டாரு தத்தாத்ரேயா இவங்க வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். அதாவது ஆளுநர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை வந்து நியமனம் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 164ல் 1, சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 163ல் 1 வந்து முதலமைச்சரை வந்து தலைவராக கொண்ட அமைச்சரவைக்கு வந்து ஆளுநருக்கு வந்து தேவைப்படும் பொழுது வந்து உதவி செய்யும் ஆலோசனை வழங்குறது தான் வந்து ஆர்டிகல் 163ல் 1. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலத்துக்கு வந்து சிஎம் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்கன்றது பார்க்கலாம். தெலுங்கானா மாநில முதல்வர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி. மிசோரம் மாநிலத்தின் முதல்வர் வந்து லால்டு ஓமா இருக்காங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தின் முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தியா சாய். மத்திய பிரதேசத்தோட முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் யாதவ். ராஜஸ்தான் மாநிலத்தின் முதல்வர் யாருன்னா பஜன்லால் சர்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் மலை மேலிட பயிற்சி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஊட்டி. அதாவது தற்போது ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மலை மேலிட பயிற்சி மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த மாநிலம் பசுமை நகராட்சி பத்திரத்தை வெளியிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வதோதரா. தற்போது பசுமை நகராட்சி பத்திரம் வெளியிட்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம். குஜராத் மாநிலத்தில் எந்த நகராட்சின்னு பார்த்தீங்கன்னா வதோதரா நகராட்சி தான் வந்து பசுமை நகராட்சி பத்திரத்தை வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஆசியாவின் முதல் பசுமை நகராட்சி பத்திரம் ஆகும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யஸ்வந்த் ராவ் சவான் தேசிய விருதினை பெற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சௌமியா சுவாமிநாதன். சௌமியா சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியான சௌமியா சுவாமிநாதனுக்கு வந்து யஸ்வந்த் ராவ் சவான் தேசிய விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HIV, காசநோய் உள்ளிட்ட நோய்களுக்கான ஆராய்ச்சியில் வந்து சிறப்பாக செயல்பட்டவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த யஸ்வந்த் ராவ் சவான் விருது வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ இதுக்காக தான் இந்த விருது வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு பங்க் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு பங்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத் மாநிலத்தில். ஸோ இதுக்கு ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை அறிமுகம் செய்துள்ளது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. நெக்ஸ்ட், ஹைதராபாத் விடுதலை தினம் எப்போது கொண்டாடப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, செப்டம்பர் 17. ஹைதராபாத் விடுதலை தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17. ஸோ செப்டம்பர் 17 ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் விடுதலை தினம் வந்து கொண்டாடப்படும் சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவித்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17, 1948 வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஆப்ரேஷன் போலோ என்னும் திட்டத்தின் மூலமா வந்து ஹைதராபாத் மாநிலத்தை வந்து நிஜாம் ஆட்சியிலிருந்து விடுதலை வந்து பெற்று தந்தார் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் சார்பில் தான் வந்து ஹைதராபாத் விடுதலை தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17. ஸோ இதை நினைவு கூறும் வகையிலும் விதமாக பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து இந்த தினம் வந்து கொண்டாடப்பட உள்ளது அப்படி சொல்லிட்டு மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பாரதி சக்தி போர் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். தற்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாரதி சக்தி போர் பயிற்சி வந்து நடைபெறுகிறது. இந்திய முப்படைகள் இணைந்து தான் வந்து இந்த பாரதி சக்தி போர் பயிற்சி வந்து நடத்தப்பட இருக்காங்க. இந்த பயிற்சியானது வந்து ராஜஸ்தானின் பொக்ரானில் வந்து நடத்தப்பட்டு உள்ளதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், மொரிஷியஸ் பல்கலைக்கழகம் பின்வரும் யாருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தினை வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திரௌபதி முர்மு. அதாவது மொரிஷியஸ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து திரௌபதி முர்முக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த நாட்டினை சேர்ந்த இந்திய வம்சாவளியினருக்கு OCI குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மொரிஷியஸ். தற்போது மொரிஷியஸில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து மொரிஷியஸில் வாழும் 7வது தலைமுறை இந்திய வம்சாவளிக்கு வந்து OCI அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டுள்ளதாக வந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து தெரிவிச்சிருக்காங்க. OCIக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு இந்திய குடியுரிமை. நெக்ஸ்ட்,
2024ஆம் ஆண்டிற்கான ஐசிசியின் பிப்ரவரி மாத சிறந்த வீரர் விருதினை தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஐசிசியோட பிப்ரவரி மாத விருதுக்கு வந்து 2024ஆம் ஆண்டிற்கானது வந்து தேர்வாகியிருக்காங்க. சிறந்த வீரர் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். சிறந்த வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னாபெல் சதர்லேண்ட். இவங்க வந்து ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட், தற்போது புவிசார் குறியீடு வழங்கியுள்ள மஜிலி முகமுடிக்கு வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அசாம் மாநிலம். ஸோ புவிசார் குறியீடு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தின் மஜிலி முகமுடிக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். பனங்கருப்பெட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த திருச்செந்தூருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மட்டி வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜடேரி வந்து நாமக்கட்டி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தது. செடிப்புட்ட சேலை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் MH-60R சிகாக் ஹெலிகாப்டர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரளா. ஸோ தற்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் MH-60R சிகாக் ஹெலிகாப்டர் ஆனது வந்து கேரளாவின் கொச்சியில் வந்து இயங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், டாடா மோட்டார்ஸ் குழுமம் புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலையை எங்கு தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராணிப்பேட்டை. தற்போது ராணிப்பேட்டை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் குழுமம் வந்து 9,000 கோடி முதலீட்டில் வந்து புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலை வந்து ராணிப்பேட்டையில் வந்து தொடங்கியிருக்காங்க. இதற்கான ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மற்றும் டாடா குழுமம் இடையே வந்து கையெழுத்தானது. நெக்ஸ்ட், தற்போது இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, INS அக்ரே. தற்போது நாட்டுக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்க கப்பலோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவின் கடற்படையின் வந்து INS அக்ரோ மற்றும் INS அஜய்ஸ் கப்பல் வந்து ரெண்டுமே இணைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கப்பலுமே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கார்டன் ரீச் ஷிப் பில்லர் மற்றும் என்ஜினியர்ஸ் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதன் சார்பில் பார்த்தீங்கன்னா நாட்டிற்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா INS அஜய்ஸ் அண்டு INS அக்ரே இந்த ரெண்டுமே வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், சுதந்திர இந்தியாவின் முதல் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உத்தரகாண்ட். தற்போது சுதந்திர இந்தியாவின் முதல் பொது சிவில் சட்டத்தை வந்து கொண்டு வந்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். ஸோ இதுக்கு அந்த மசோதாவிற்கு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் எழுதியிருக்காங்க. ஸோ எந்த சட்டப்பிரிவு படி வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னா சட்டப்பிரிவு வந்து 201 கீழ் தான் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து எந்த மாநிலம் வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோவா. ஓகேங்களா, போர்ச்சுகீசியர் கட்டுப்பாட்டில் உள்ளப்பே வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சுதந்திர இந்தியாவின் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். நெக்ஸ்ட், சர்வதேச கணிதம் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 14. ஸோ மார்ச் 14 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வதேச கணித தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ 2024ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிதத்துடன் விளையாடுதல். நெக்ஸ்ட், சர்வதேச பை தினம் அனுசரிக்கப்படும் நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்ச் 14. ஸோ மார்ச் 14 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வதேச பை தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த மார்ச் 14 இந்த பைன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பையோட மதிப்பு தான் வந்து 22/7. ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 3.14ன்னு வரும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து 14 டேட்டு. இந்த 3 தான் வந்து மார்ச் 3. ஸோ மார்ச் 14 தான் வந்து பை தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் வந்து நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14. ஸோ இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் வந்து அனைவருக்கும் தண்ணீர்ன்றது தான் வந்து கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், உலக சிறுநீரக தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 14. ஸோ மார்ச் 14 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக சிறுநீரக தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ 2024ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக ஆரோக்கியம் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2 அதாவது 2வது வியாழக்கிழமை தான் வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த உலக சிறுநீரக தினம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஷார்ட் நியூஸ் பார்ப்போம்.
ராகுல் சிங் அதாவது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் ஃபியூச்சர் லேப் திறக்கப்பட்டிருக்காங்க. எங்கன்னா கேரளாவில். நிதி ஆயோக் ஆலோசகராக வந்து யாருன்னு வந்து நியமிக்கப்பட்டுள்ளார்னு பார்த்தீங்கன்னா நிதி சிப்பர். நெக்ஸ்ட் ஒரிசா மாநிலம் பார்த்தீங்கன்னா அரசு வேலை பணிபுரியும் பெண்களுக்காக வந்து 10 நாட்கள் வந்து கூடுதலாக வந்து விடுமுறையை வந்து ஒரிசா மாநிலம் வந்து அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட் ராஜீவ் குமார் மிட்டல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தூய்மை கங்கா இயக்கத்தின் தலைமை இயக்குனராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளாங்க. நெக்ஸ்ட் குஜராத் டோலாரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலைக்காக வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்காங்க. ஸோ குஜராத்தில் வந்து சந்த் செமிகண்டக்டர் ஒருங்கிணைப்பு மற்றும் பரிசோதனை ஆலை வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா மோரிகான் செமிகண்டக்டர் ஒருங்கிணைப்பு மற்றும் பரிசோதனை ஆலை வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. போன்ற ஆலைகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஹரியானா மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நயாப் சிங் சைனி. தமிழ்நாட்டில் மலை மேலிட பயிற்சி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஊட்டி. எந்த மாநிலத்தின் பசுமை நகராட்சி பத்திரம் வெளியிட்டுள்ள நகராட்சி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வதோதரா. நெக்ஸ்ட் யஸ்வந்த் ராவ் சவ்வான் தேசிய விருது பெற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சௌமியா சுவாமிநாதன். இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு பங்க் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். ஹைதராபாத் விடுதலை தினம் எப்போது கொண்டாடப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, செப்டம்பர் 17. பாரதி சக்தி போர் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். மொரிஷியஸ் பல்கலைக்கழகம் பின்வரும் யாருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தினை வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திரௌபதி முர்மு. எந்த நாட்டினை சேர்ந்த இந்திய வம்சாவளியினருக்கு OCI குடியுரிமையானது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மொரிஷியஸ். 2024ஆம் ஆண்டிற்கான ICCயின் பிப்ரவரி மாத சிறந்த வீரர் விருதினை தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, SSV ஜெய்ஸ்வால். தற்போது புவிசார் குறியீடு வழங்கியுள்ள மஜிலி முகமூடிக்கு எந்த மாநிலத்தில் சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அஸ்ஸாம் மாநிலம். இந்தியாவின் முதல் MH-60R சிகாக் ஹெலிகாப்டர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரளா. டாடா மோட்டார்ஸ் குழுமம் புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலையை எங்கு தொடங்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராணிப்பேட்டை. தற்போது இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, INS அக்ரே. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உத்தரகாண்ட். சர்வதேச கணித தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 14. சர்வதேச பை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்ச் 14. உலக சிறுநீரக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 14. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.